நீங்கள் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் வல்லமை கொள்ளுங்கள். இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று புறப்பட்டான் ஒருவன். அடிமை தலையில் இருந்து தன் மக்களை காப்பாற்றுவதற்காக புறப்பட்டு பேசினான் ஒரு மாபெரும் தலைவன். அவன் பேசினான் என்பதற்காகவே அதிகார வர்க்கம் அவன் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே அவனை சுட்டுக் கொன்றது. அவன் பெயர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். அவன் பேசிக் கொண்டிருந்தான். அவன் என்ன பேசினான் தெரியுமா? ஐ ஹேவ் எ ட்ரீம் என்று பேசினான். மக்களே, உங்களுக்காக நான் ஒரு மிகப்பெரிய கனவை வைத்திருக்கிறேன் என்று அவன் பேசினான். அவன் பேச்சை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். யூடியூப்ல இருக்கு அவன் பேச்சு. 52 பேச்சு பேசியிருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேச்சு ரொம்ப சூப்பரா ரெக்கார்ட் பண்ணி இருக்கு. அதில் அவன் சொல்லுகிறான், அந்த பெருந்தலைவன் சொல்லுகிறான், அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தலைமை கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அடிமைப்பட்ட தன்னுடைய சகோதர இனத்தை பார்த்து, கருப்பின இனத்தை பார்த்து அவன் சொன்னான், நீ தெரு பெருக்குகிறாயா? சிம்மாசனத்தில் உட்கார வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா உனக்கு? நீ எப்படி தெரு பெருக்கு தெரியுமா? பீத்தோவன் என்கின்ற இசைக்கலைஞன் தன் இசைக்கருவியை எப்படி மீட்டுவானோ அப்படி துடைப்பத்தை எடுத்து உன் தெருவை பெருக்குவாயாக. என்ன அர்த்தம் அது? அதை விட பெஸ்டா, இதை விட ஈஸ்தட்டிக்கா ஒரு விஷயத்தை கிளீன் பண்ணவே முடியாதுன்னு நீங்க கையில தொடப்பத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த கிளீனிங் அப்படிங்கிற வையத்திற்கு நீங்கள் தலைமை கொள்கிறீர்கள். அவன் கிளீனிங் ஜாப் தான் பண்ணான். குரூப் 4 நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, குரூப் 5 சொல்லிக்கிறோம் இல்லையா, குரூப் 6 குரூப் 7 சொல்லிக்கிறோம் இல்லையா, அந்த வேலைகளைத்தான் செய்தார்கள். ஆனால் அவன் எங்கே நின்று சத்தம் போட்டு சொன்னானோ ஐ ஹேவ் எ ட்ரீம் என்று, அந்த இனத்திலிருந்து ஒபாமா என்கின்ற ஒரு கருப்பில இளைஞன் வந்து அந்த உலகத்திற்கு தலைமையேற்றானா இல்லையா? நாம் பார்த்தோம் தானே. வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கான வாய்ப்புகளை தரும். எப்பொழுது என்றால் நாம் தயாராக இருக்கிறோமா? இந்த சகோதரி, இந்த தாய், இந்த பேராசிரியை ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என் உறவுகளே. அந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரே ஒரு மனிதர். இப்ப 2 பேர் உங்க வாழ்க்கையை கெடுக்க முடியும். இப்ப ஒன்னு உங்க வலதுபுறத்தில் உட்கார்ந்துருக்கு, இல்லைன்னா ஒரு இடதுபுறத்தில் உட்கார்ந்துருக்கு. அது இப்ப கெடுக்க முடியும். வாழ வைக்கிறது யார் தெரியுமா? உங்களை இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதன் தான் உங்களை காப்பாற்ற முடியும். அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் தான் உங்களை காப்பாற்ற முடியும். என்னை நான் காப்பாற்றிக் கொள்ளுவேன் என்று சொல்லி எவன் ஒருவன் எழுந்து நிற்கிறானோ அவனுக்கு இந்த பிரபஞ்சம் தலை சாய்க்கிறது. யாரோ ஒருவர் பார்ப்பதற்கு இல்லை. இந்த சொல்லுவாங்க தெரியுமா, பாருங்க, கோயில் யானைக்கும் விநாயக யானைக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். கோயில் யானை நம்ம கிட்ட இப்படி கேக்குதா? விநாயக யானை கிட்ட போய் நாம இப்படி கேட்கிறோமா? என்ன டிஃபரன்ஸ்? யானைனா மதம் பிடிக்குங்க. தனக்கு மதம் பிடிச்சனா அது பலவீனம். என்ன செய்யறோன்னே தெரியாது. அந்த பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை கோயில் யானை பாகன் கையில் கொடுத்திருக்கிறது. அதனால் பிச்சை எடுக்கிறது. விநாயக யானைக்கு போய் பாருங்க, அந்த சிலையை பாருங்கள். அவன் தன் கையிலேயே வைத்திருப்பான் அங்குசத்தை. எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலேயே வைத்திருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுகின்ற அளவிற்கு உயர்ந்து நிற்பான் என்று சொல்கிறது விநாயக யானை. நாயகன் என்ன அர்த்தம்? தனக்கு ஒரு தலைவன் இல்லாதவன் அர்த்தம். யாரோ ஒருவர் நம்மை கண்காணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழலில் இருந்து வெளியில் கிளம்பி என்னை நானே பாதுகாத்துக் கொள்வேன், என்னை நானே சீர் செய்து கொள்வேன் என்று எப்பொழுது நீங்கள் நினைக்கிறீர்களோ உங்கள் உலகத்திற்கு நீங்கள் தலைமை கொள்கிறீர்கள். இப்படி சொல்றேன் நான். பல இடங்கள்ல சொல்லிட்டு வர. நிறைய யூத் வந்திருக்கிறீங்க, பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க. எக்ஸாம் முடிஞ்சதாப்பா? 10th இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல. 6ஆம் தேதியா? +2 நடந்துட்டு இருக்கா? இந்த +2 இந்த 10th ஸ்டாண்டர்ட் +2 பத்திலாம் நான் கவிதாசன் சாரை வச்சுட்டு சொல்லக்கூடாது. என் பையன் 10 out of 10ங்க. அவங்க ஸ்கூல்ல, சிபிஎஸ்சி ஸ்கூல். அது மொத்த மார்க் வாங்கிட்டு வெளில வந்தான். சூப்பரான டீச்சர் அவர். ஆனால் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க, நானும் டீச்சர் தான். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைங்களே எனக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் சொல்லும் அது ஒன்றுமே படிக்கல, பயமா இருக்கு. எப்படி ஒன்றுமே படிக்காம ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவது? கற்பகராஜெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தை.
நாங்கெல்லாம் பேச்சு போட்டியில் கத்திக்கிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு இருப்போம். இவர் பேச்சு போட்டிக்கு வந்து தோத்து போயிட்டு காலேஜில் கிளாஸில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு போயிடுவார். அந்த மாதிரியான ஆள். இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், நான் யாராக மாற வேண்டும்? இப்போ நான் உங்களுக்கு 3 பேரை நான் வழி சொல்கிறேன். ஒன்று தர்பகராஜ் சார் மாதிரி, ஒன்று என்ன மாதிரி, இன்னொன்று இந்த அவையில் இருக்கிற சில முதலாளிகள் மாதிரி, தொழிலதிபர்கள் மாதிரி. எனக்கு அவங்க யாருன்னு தெரியல. தொழிலதிபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவரு நிறைய சம்பளம் வாங்குறவர், சரியா? நல்ல மரியாதையான ஜாப், நல்லா படித்தோம்னா அது கிடைக்கும். இப்போ நான் இருக்கிறேன்ல, நான் திறமைசாலி. நான் சொல்லுவேன் என்னுடைய கூலி இவ்வளோதான் அப்படின்னு நான் சொல்லுவேன், என் சம்பளம் இவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது நான். 3வது ஆள் ஒன்று இருக்குது, என்னையும் அவரையும் நிர்வகிக்கிற நிர்வாகி. அது அவ்வளவா தெரியாது வெளியில. 3 வகை. ஆக்சுவலா நாம இந்த 2 மேல தான் கான்சென்ட்ரேட் பண்றோமே தவிர அந்த 3வது விஷயத்தை பத்தி கான்சென்ட்ரேட் பண்றதே இல்ல. ஆக்சுவலா இந்த உலகத்தை ரூல் பண்றதே நிர்வாகிகள் தானே தவிர இத்தகைய அதிகாரிகளோ இத்தகைய திறமைசாலிகளோ கிடையாது என்பதுதான் இந்த காலத்தினுடைய மிக முக்கியமான உண்மை. இந்த காலத்தின் மிக முக்கியமான உண்மை. வையத்தை எப்படி தலைமை கொள்வது? 98 மார்க் வாங்குறது இல்ல, வாங்குற தன்னுடைய மார்க்கை தாண்டி போய்கிட்டே இருக்கிறோமா? இப்ப பாருங்க, 36 வாங்குறவன் 38 வாங்கினானா, 96 வாங்குறவன் 94 வாங்குறான். 94 தான் ஃபர்ஸ்ட் மார்க், 38 ஃபெயில் தான். ஆனா என்னுடைய டாக்டரின், என்னுடைய சித்தாந்தம் என்பது ஒரு ஆசிரியையாக நான் சொல்லுகிறேன், 96ல இருந்து 94 அவன் தோக்குறான், 36ல இருந்து 38 இவன் ஜெயிக்கிறான். தன்னைத்தானே ஜெயித்து கொண்டு போவதற்கு பெயர் தான் தலைமை கொள்வது. நம்மை நாமே ஜெயிச்சுக்கிட்டு போறோமா? ப்ராக்ரஸ்னு பேர் அதுக்கு. நீங்க ப்ராக்ரஸ் காட்டுறீங்களா? நேற்று இருந்தது போல் இன்றைக்கு இல்லையா? நீங்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம். உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய வெல்த் எல்லாவற்றையும் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய உலகத்தை தலைமை கொள்ள தொடங்கி இருக்கிறீர்கள் அர்த்தம். இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடத்தை நான் சொல்லுகிறேன். பல நேரங்களில் இன்றைய தலைமுறைக்கும் எங்களை போன்றோருடைய தலைமுறைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? யாருக்கும் அதை சொல்ல தெரியல. குழந்தைகள் இருக்கிறீர்கள், அதனால் சொல்லுகிறேன். நீங்கள் ஒன்றை பார்க்கிறீர்கள், வெறும் பார்க்கிறீர்கள். நீங்கள் ஒன்றை கேட்கிறீர்கள், வெறும் கேட்கிறீர்கள். நீங்கள் ஒன்றை உண்ணுகிறீர்கள், வெறும் உண்ணுகிறீர்கள், அவ்வளவுதான். ஆனால் தலைமை கொள்ளக்கூடிய ஜெனரேஷன் எப்படி தெரியுமா? பார்த்து கொண்டே இருக்கும், ஆனால் சிந்தித்து கொண்டே இருக்கும். லேர்னிங் போய்கிட்டே இருக்கும், கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், லேர்னிங் போயிட்டே இருக்கும். கவிதாசன் சார் ஒரு விஷயத்தை சொன்னார் வணக்கத்தை பற்றி, எல்லோரும் கைத்தட்டினீர்கள். இது ஆன்மாவுக்கு சொல்லுகின்ற வணக்கம்னு சொன்னார். நான் சொல்லவா வணக்கம் நான் என்னன்னு? இப்ப நான் ஒருவரை பார்த்து வணங்குகிறேன், வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் நான் வணங்கிட்டேன். ஏன் வணங்கினேன்? பணிவை காட்டினேன். முன்னால் இருக்கின்றவர்களுக்கு மரியாதை செய்தேன். ஏன் பணிவு காட்டினேன்? ஏன் மரியாதை செய்தேன்? என்ன காரணம்? அப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சத்தியம் என்ன? இதோ நான் சொல்லித் தருகிறேன். வணக்கம் என்றால் நான் இதோ கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று பொருள். அதனால் தான் உனக்கு மரியாதை செலுத்துகிறேன், அதனால் தான் உனக்கு முன்னால் பணிகிறேன். எனக்கு கற்றுக்கொடு. கற்றுக்கொள்ளுதல். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியில் அவர் தன்னுடைய இறைவனிடத்தில் கேட்ட மிக முக்கியமான இறைவேட்கை என்ன தெரியுமா? இறைவா, நான் மரணம் அடைந்து என்னுடைய நாடி அடங்குகின்ற அந்த வினாடி வரைக்கும் என் ஞானத்தை பெருக்குவாயாக தான். லேர்னிங். நீங்க எந்த சாஃப்ட் ஸ்கில் இருந்தாலும் முதல் சாஃப்ட் ஸ்கில் என்ன கேட்டீங்கன்னா லேர்னிங் தான். அதற்கு மிக முக்கியமான ஒரு டூல் எதுனா லிசனிங். லேர்னிங் அண்ட் லிசனிங் இது இருக்கா? இப்ப சமீபத்தில் நாம எல்லாருமே பார்த்து ரசித்த ஒரு கால்பந்து போட்டி பாத்தீங்களா? எத்தனை பேர் பாத்தீங்க? பாத்தீங்களா? எல்லாருக்கும் பிடிக்குமா? இப்ப எல்லாருமே ஒரே ஆள் பேர் சொல்லுவாங்க பாருங்க, யார் ரொம்ப பிடிக்கும்? ஏன் மத்தவெல்லாம் விளையாடலையா? பாருங்களேன், ஒரு கிரேஸ் இருக்குல்ல. நான் இன்றைக்கு அந்த முடிச்சை, நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த இறுக்கமான முடிச்சை சொல்லுவாங்க இல்லையா, புத்தன் இப்படி உட்கார்ந்திருப்பான். புத்தனுடைய கையை பார்த்தீங்கன்னா இப்படி உட்கார்ந்திருப்பான். என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த முடிச்சு என்னால் அவிழ்த்து விட முடியும் என்று உட்கார்ந்திருப்பான். அந்த உயிர் முடிச்சு, அந்த உயிர் முடிச்சை இப்ப நான் அவிழ்த்து விடுறேன். மெஸ்ஸின்னு ஒருத்தன், எந்த ஊருக்காரன்?
அதெல்லாம் தெரியும் பாருங்களேன். 40க்கு தெரியாது, 4க்கு தெரியும். அர்ஜென்டினா. நான் அப்படியே ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி சொல்றேன். அதை நீங்க கொஞ்சம் அப்படி பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க உங்க லைஃப்ல. ட்ரை டு அப்ளை. எல்லாமே அப்ளிகேஷனுக்காகத்தானே, ஒருவரை பார்த்து வியப்பதற்கா? இல்லை. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதேனும் ஒரு அப்ளை பண்ணிக்கிறதுக்கு தானே. நான் இதை பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இதை அப்ளை பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க. மெஸ்ஸி, அவனுடைய நம்பர் 10 தானே? ஆமாவா இல்லையா? அவனுடைய அந்த ப்ளூ ஷர்ட் ஒன்று போட்டிருப்பான் இல்லையா, வரி வரியா போட்டிருப்பான். எல்லா பயலுகளும் அதை போட்டுட்டு தான் சுத்துறாங்க. மெஸ்ஸி ப்ளூ அண்ட் ஒயிட் பின்னால் அப்படியே போட்டு சுத்துவாங்க. அதனால மெஸ்ஸி ஆயிட முடியுமா? சொல்றேன் பாருங்க, நான் மிக முக்கியமான முடிச்சு பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்துறேன். ப்ளீஸ் டூ அலோ மீ டு ரிவீல் இட். நான் அப்படி பண்ணி விட்டுறேன், அந்த திரையை அப்படி கிழிச்சு விட்டுறேன். பாருங்க, மெஸ்ஸி மொத்தம் 5 வேர்ல்ட் கப் ஆடனா. 5. இது 5வது வேர்ல்ட் கப் அவன் ஆடினது. நம்பர் 1. நம்பர் 2 சொல்றேன். சாதாரணமா நாம ஒன்றை பார்த்து வியக்கிறோம், ஒன்றை பார்த்து கை தட்டுகிறோம், ஒன்றை பார்த்து விசில் அடிக்கிறோம். ஆனால் அதை பற்றிய எந்த நாலேஜும் நமக்கு கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஒன்றை நாலேஜ் ஓட சந்தின்றேன். தெரிந்து கொண்டு சந்தி. புகழ் என்பது வேறு, பிரபலம் என்பது வேறு. பிரபலமானவர்கள் பின்னால் ஓடாமல் நின்று நிதானித்து இது புகழா இல்லையா என்று தெரிந்து கொண்டு பின்பற்று. இந்த நிதானத்துக்கு பேர் தான். ஒன்றும் இல்லை, சைனாக்கார குழந்தைய நம்ம ஊர் குழந்தைய எடுத்து நிறுத்தி ஒரு யானையினுடைய கேலண்டரை எடுத்து காட்டினீங்கன்னா, யானை படம் போட்டது வாட் இஸ் திஸ்ன்னு சொன்னா நம்ம குழந்தை யானைன்னு சொல்லும். சீன குழந்தை இது யானையின் படம் என்று சொல்லும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இந்த மென்மை இருக்கு இல்லையா, இந்த நுட்பம் இருக்கு இல்லையா, இது உங்க குழந்தை கிட்ட இருக்கான்னு பாருங்க. மார்க்கெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். 58 தான். இன்னைக்கு யூனிவர்சிட்டியில, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய எஸ்ஐடி காலேஜ்ல அசோசியேட் ப்ரொஃபசர் நான். ஆனா 58ங்கிறது 10th மார்க் தான். எம்ஏ முடிக்கும் போது யூனிவர்சிட்டி ரேங்க். ப்ராக்ரஸ். என்னை நானே ஜெயித்து கொண்டே போனேன். அவ்வளவுதான். இதான் ரகசியமே. நான் வெறும் பேச்சாளர் இல்லை, அவர் வெறும் பேச்சாளர் இல்லை. இதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். உள்ள ஒரு மலை கிடக்குது. ஹவு டு வின். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பர்வீன் சுல்தானாவை உங்களுக்கு ஒரு 5 ஆண்டுகளாகத்தான் தெரியும். ஆனால் என்னுடைய பயணம் 30 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் பயணத்தில் தான் நான் உங்களுக்கு அறிமுகமாகி இங்கே நிற்கிறேன். 25 ஆண்டுகள் வரைக்கும் நான் யார் என்று கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் பணியாற்றிக் கொண்டே இருந்தேன். வையத்தை தலைமை கொள்வது என்றால் என்ன? ஏதோ மெஸ்ஸியை பற்றி சொல்கிறேன். மெஸ்ஸி ஆடிய 5வது வேர்ல்ட் கப், அவன் ஆடிய மற்ற வேர்ல்ட் கப்ல எல்லாம் அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச். அவன் தான் மேன். ஆனா அவனை பத்தி தெரியுமா? அவன் ஒரு கர்ஸ்ட் பிளேயர். அவன் ஒரு சபிக்கப்பட்ட பிளேயர். அவன் இருந்தான்னா அந்த டீம் ஜெயிக்காது. அப்படி ஒரு சொல்லிடுவாங்கல்ல, அப்படி சொல்லுவாங்க, அவன் வந்தா உருப்படாது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வேர்ல்ட் கப்பை நாங்க திறந்து உட்கார்ந்தோங்க. ஃபர்ஸ்ட்ங்க ஓப்பனிங்க அர்ஜென்டினா யாருக்கிட்ட தோத்துச்சு? சவுதி அரேபியா கிட்ட தோத்துச்சுங்க. சவுதி அரேபியாவுக்கும் ஃபுட்பாலுக்கும் வேர்ல்டு கப்ல தொடர்பே இல்லைங்க. தோத்தாங்க. நான் யோசித்து பார்க்கிறேன், தோற்ற ஒருத்தன். அப்புறமா இன்ஸ்டாகிராம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஹூ இஸ் மெஸ்ஸி? யாரா நீ, யாரா நீ, யாரா நீ ஃப்ரஸ்ட்ரேட் பண்றாங்க. அவன் ஒன்னும் செய்யலைங்க. அவன் டேட்டாவை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான், ஸ்ட்ராட்டஜியை பார்த்துக்கிட்டே இருந்தான். கடைசியா பிரான்ஸோட வந்து நிக்கிறான். 7 கோல் போட்டாங்க. அவன் தாங்க ஜெயிச்சான். வேர்ல்ட் கப் அவன் கிட்ட போயிடுச்சு. நான் ஏன் இந்த மெஸ்ஸியை பத்தி சொல்றேன் தெரியுமா? he is a subject for me today. அவனுடைய ஒரு போட்டோ வேர்ல்டு ஃபேமஸ் ஆன இன்னைக்கு இந்த வருஷத்தினுடைய இன்ஸ்டாகிராமனுடைய ட்ரெண்டிங் போட்டோ அவனுடைய போட்டோ. அது என்ன போட்டோ பாருங்க. அவன் மேன் ஆஃப் த மேட்ச் இருக்கும்போது அப்படி முத்தம் கொடுத்துட்டு இருப்பான் அந்த கப்பை. அவன் முகத்துல ஒரு சோகம் இருக்கு. வேர்ல்ட் கப் இருக்குல்ல, அப்படி இப்படி கலாட்டா பண்ண எந்த போட்டோ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ஆகலைங்க. எந்த போட்டோ ட்ரெண்டிங் ஆச்சு தெரியுமா? அந்த வேர்ல்ட் கப்பை அப்படி சாட்சி போட்டுட்டு பெட்ல கவுந்து போட்டு தூங்கிட்டு இருப்பான். இந்த உலகத்துல அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இளைஞர்களுக்கு சொல்கிறேன், அவனுடைய கோல் வேர்ல்ட் கப். இந்த வேர்ல்ட் கப் என் கைக்கு வரும் வரைக்கும் நான் உறங்கவில்லை. இதோ வந்து விட்டது, உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று இந்த உலகத்திற்கு சொன்னான் மெஸ்ஸி.
மெஸ்ஸி என்பவன் வெறும் ஒரு சாதாரண நீங்கள் கொண்டாடக்கூடிய, நீங்கள் ஷர்ட் போட்டுக்கிட்டு மெஸ்ஸி என்று சொல்லக்கூடியவன் மட்டும் இல்லை. சரி, இந்த சப்ஜெக்ட சொன்னல, நான் மெஸ்ஸியை விட அடுத்த கட்டத்தில் ஒருத்தனை சொல்றேன். அவன் பேரு ரொனால்டோ. எல்லாரும் மறந்துட்டோம் அவனை. ஏன் மறந்தோம்? ஜெயிக்கின்றவனை தானே இந்த உலகம் ஞாபகம் வைக்கிறது. தோற்கின்றவனை யார் ஞாபகம் வைத்துக் கொள்ளும்? நான் சொல்லுகிறேன், மெஸ்ஸியும் ரொனால்டோவும் ஈக்குவல்ங்க. இத நான் சொல்லல, மெஸ்ஸி ஒரு பேட்டியில சொல்றான். நான் தேடுனேங்க மெஸ்ஸியை பற்றி பேசணும்னு. உடனே மெஸ்ஸியை பற்றி தேடுனேன். மெஸ்ஸி சொல்றான், முன்னால ஒரு இன்டர்வியூல சொல்றான், உங்களுக்கு பிடித்த ஒரு ஃபுட்பால் பிளேயர் சொல்லுங்க, வேர்ல்டு ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயர் சொல்லுங்க, உங்க பேரை சொல்லக்கூடாது. அவன் வேற யார் பேரோ சொன்னா, ரொனால்டோ பேரை சொல்லவே இல்லை. இன்டர்வியூ முடியும் பொழுது அந்த இன்டர்வியூவர் கேட்கிறான், நீங்க ஏன் ரொனால்டோ பேரை சொல்லல? பொறாமையான்னு கேட்கிறான். ஆர் யூ ஜெலஸ்? அதுக்கு மெஸ்ஸி தந்த பதில் பாருங்க. ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸ்ங்க. மெஸ்ஸி தந்த பதில் என்ன தெரியுமா? நீங்க தான் என்ன பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. நீ தான் என்ன பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டியப்பா. மெஸ்ஸியினுடைய குழந்தை ரொனால்டோக்கு ஃபேன், ரொனால்டோடைய பையன் மெஸ்ஸிக்கு ஃபேன். ரெண்டு பேரும் ரைவல்ஸ்னு பேசிட்டு இருக்கோம். இப்போ நான் ரொனால்டோவை பேசுறேன். 37 வயசு. நீங்க போய் இன்னைக்கு யூடியூப்லயோ கூகுள் பண்ணியோ பாருங்க, அவனுடைய ஒரு ஷார்ட் மட்டும் பாருங்க. 37 வயசுல இங்க இருக்குங்க கால், இப்படி எகிரி அடிக்கிறாங்க. அவன் எங்கிருந்து அடிக்கிறானே தெரியாது, அப்படி பந்தாடுறான். அவன் மொராக்கோ கிட்ட தோத்தான். கரெக்டா சொல்றேனா? அவன் போர்ச்சுகல், மொராக்கோ கிட்ட தோக்குறான். இப்ப தோத்தவனை பத்தி ஏன் சொல்ல, ஜெயிக்கிறவனை பத்தி சிலபஸா சொல்லிட்டேன். இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜெயித்தவர்கள் மட்டும் இல்லை நம்முடைய சிலபஸ். நான் ஏன் ரொனால்டோவை பற்றி சொல்லுகிறேன்? வைய தலைமை கொள்ளுவது என்றால் என்ன என்பதற்காக சொல்லுகிறேன். பாருங்க, ரொனால்டோ மொராக்கோ கிட்ட தோக்குறான். தோத்தாச்சு, இனிமேல் டீம் ஜெயிக்க முடியாது, கடைசி சான்ஸ் போயிடுச்சு. ஃபிளைட் ஏறிட்டான் தாயகத்துக்கு. அவன் ஸ்பெயினுக்கு போயிட்டான். ஸ்பெயின்ல பத்திரிகையாளர்கள் ரொனால்டோவை சந்திக்க போறாங்க. அவன் வீட்டுல இல்ல. எங்க தெரியுமா இருந்தான்? நைட்டு போய் இறங்கினாங்க. நைட்டு போய் இறங்கினவன் காலையில தோத்தவங்க 37 வயசு. அடுத்த வேர்ல்ட் கப் அவன் ஆடுவானான்னு கூட தெரியாதுங்க. அவன் எங்க தெரியுமா அவனை சந்தித்தார்கள்? பிளே கிரவுண்ட்ல சந்திச்சாங்க. அவன் பால் எடுத்துட்டு பிளே பண்றதுக்கு போயிட்டான். பாலு மகேந்திரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கலைஞர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். எங்கள் கல்லூரிக்கு வந்த பொழுது அவரிடத்தில் நான் கேட்டேன், ஐயா ஏதாவது சொல்லுங்க ஐயா, ஏதாவது வார்த்தை. அதான் அவருடைய கடைசி நிகழ்ச்சி. சினிமாவின் மொழி பற்றி பேசினார் எங்க காலேஜ்ல, SIT காலேஜ்ல. சாப்பிடும் போது கேட்கிறேன், ஐயா ஏதாவது சொல்லுங்க ஐயான்னு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பர்வீன், வாழ்க்கையில ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ முக்கியம் இல்ல, விரும்பியதை செய்து கொண்டே இருக்கிறோமா அதுதான் முக்கியம் என்று சொன்னார். என்ன வார்த்தை இது? ரொனால்டோ இருக்கிறான் இல்லையா, அவன் 280 மில்லியன் அந்த டாலருக்கு சவுதி அரேபியாவுடைய அல் நிசார் அப்படிங்கிற ஒரு அமைப்புல பிளேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல ஜெயிச்ச மெஸ்ஸி கூட சம்பாதிக்காத அளவுக்கு தோற்று போனவன் என்று சொல்லக்கூடிய ரொனால்டோ சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறான் என்பதனை உங்கள் கருத்திற்கு சொல்லுவதற்காகத்தான் வந்தேன். வாழ்க்கை என்பது என்ன? பரிசு பெறுவதா? என்ன கேட்டா பரிசு பெறுவது அப்படிங்கிறது என் பார்வையில் வேறு. இதோ பார், ஜெயித்தால் இப்படி பரிசு கிடைக்கும் என்று ஜெயிக்காதவர்களுக்கு சொல்லுவதற்கான வாய்ப்பு தான் ஜெயிக்கின்றவர்களுக்கு பரிசு கொடுப்பது.